ஏன் என்ன கொல்ல? பகவான் அன்னைக்கு என்ன கொண்டிருக்கலாம், ஏன் கொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏதோ நான் உத்தராயணத்துக்காக காத்துட்டு இருக்கேன், அதனால நான் பகவான் என்ன கொண்டுட்டா கொல்லாம போயிட்டாரு அப்படிங்கறதுலாம் கிடையாது. அவர் அவர் கண்டிப்பா தெரியும், அவர் என் மூலியமா ஒரு சில விஷயங்களை வெளில கொண்டு வரத என்ன பண்றாரு, என்ன இப்படி அடிச்சு கீழே தள்ளிட்டார். கீழே தள்ளிட்டு என் மூலியமா தர்ம விஷயங்களை கொண்டு வரத என்ன பண்ணிருக்காரு, என்னை படுக்க வச்சிருக்காரு. இல்ல அன்னைக்கே அவர் கொண்டு இருக்கலாம், என்ன கொல்ல படுக்க வச்சிருக்காரு. என் மூலியமா உனக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும், தர்ம விஷயங்களை வெளில கொண்டு அப்படிங்கறதால படுத்துட்டு இருக்கேன். நான் படுத்துட்டு இருந்தேன். எப்படி படுத்துட்டு இருந்தேன்? கஷ்டப்பட்டு படுத்துட்டு இருக்கல. ஐயோ கிருஷ்ணா, எப்படா என்ன காப்பாத்துவ, எப்படா என்ன கூட்டிட்டு போவ, ரொம்ப வலியா இருக்கே அப்படின்ட்டு ஒரு நாள் அழுதது கிடையாது. என்னுடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தியா இருக்கு, ரொம்ப கம்பீரமான பக்தியா இருக்கு. நான் படுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா கிருஷ்ணர் கண்டிப்பா என்னுடைய சிச்சுவேஷன் தெரியும், என்னுடைய நிலைமை தெரியும். கிருஷ்ணர் என்னை விட்டு போயிருவாரா? நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில படுத்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சும் கிருஷ்ணனை பார்க்காம போயிடுவாரா? போக முடியாது. எப்படி போயிடுவார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், கிருஷ்ணர் கண்டிப்பா வருவான்னு சொல்லி தெரியும். அப்படி என்ன பண்றாரு, அப்படியே படுத்துட்டு இருக்காரு. ததாபி ஏகாந்த பக்தேஷு பஷ்ய பூமாபி கம்பிதும் யன்மே அசுமாம் த்யஜந்த சாக்ஷாத் கிருஷ்ணோ தர்ஷனமாகதாஹ. சொல்றாரு, அந்த பகவான் என்ன பண்றாரு, என்னுடைய ஏகாந்த பக்தியை புரிந்து கொண்டு என்ன பாக்குறதுக்காக அவர் வரார். நான் இங்கேதான் படுத்துட்டு இருக்கேன். ஆனா அந்த பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவரா இருக்கிறதுனால நான் இந்த சமயத்துல, எந்த சமயத்துல, அசும் தியஜந்தி சாக்ஷாத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உடலை விட்டு நான் போகக்கூடிய அந்த சமயத்துல, இந்த உடலை விடக்கூடிய சமயத்துல அப்படின்னு சொல்லி சொல்றார். உடலை விடக்கூடிய சமயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், தான் உடலை விடுறார், உடல் தன்னை விட்டு போகல, தான் இந்த உடலை விட்டு போகிறாரு. அப்படி போகக்கூடிய சமயத்துல பகவான் என்ன பண்றாரு, முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. சோ அப்படி நின்றுக்கூடிய பகவான் என்ன பண்றாரு, அப்படி அந்த பகவானுக்கு நமஸ்காரம் பண்றாரு, யுதிஷ்டருக்கு சொல்றார். சொல்லி முடிச்ச பின்னாடி பக்கத்துல கிருஷ்ணர் மெதுவா வரார். கிருஷ்ணர் சொல்றார், இந்த மாதிரி நீ கொஞ்சம் தர்ம விஷயங்களை சொல்லி கொடுங்க, தர்ம விஷயங்களை யுதிஷ்டருக்கு சொல்லுங்க. ஏன்னா தர்மத்தை சொல்லக்கூடிய ஒரு சூரியனை போன்றவங்க நீங்க அஸ்தமனம் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல தர்மத்தை மறுபடியும் சொல்லி கொடுக்குறவங்க யாரும் ஆள் கிடையாது. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க இருக்கும் பொழுது தர்மத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்கிறாரு. கிருஷ்ணர் கேட்ட பின்னாடி கிருஷ்ணர் கிட்ட மறுபடியும் பீஷ்மர் ஒரு விஷயம் கேட்கிறார். ஒரே ஒரு விஷயம் சொல்றார். என்ன சொல்ற அப்படின்னா, சதேவ தேவான் பகவான் பிரதீக்ஷதாம் கலேவரம் யாவதிதம் ஹினோம்யஹம் பிரசன்னஹாச அனுரோலலோச்சன உல்லசம் முகாம்புஜோ தியான பதேஷ்சதுர்புஜஹ. சொல்றாரு, பகவானே கொஞ்ச நேரம் காத்துட்டு. சதேவ தேவான் பகவான் பிரதீக்ஷதாம், பிரதீக்ஷதாம் கொஞ்சம் நேரம் நில்லு. பகவான் நிறுத்திட்டார். அப்படி சபரி எப்படி ராமரை நிறுத்திட்டு அவன் என்ன பண்றா, தன்னுடைய குருவை நினைச்சு தபஸ்ல தன்னுடைய உடலை எரிச்சிட்டு மோட்சம் பண்ணாலோ, பகவான் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு, அந்த சபரி மோட்சத்தை எடுத்துக்கிட்டான். அது போல அந்த பக்தர்கள் அவ்வளவு சக்தி இருக்கா, பகவானை நிறுத்தி வச்சுட்டு என்ன பண்றாங்க, அவங்க மோட்சத்துக்கு போறாங்களாம் பகவான் பார்க்கும் போது. அப்படி சொல்றாரு இவரு, சதேவதேவோ பகவான் பிரதீக்ஷதாம், கொஞ்ச நேரம் எனக்காக காத்துட்டு. நீ கிட்ட கேட்டுரு இல்லையா, எனக்கு தர்ம விஷயங்களை சொல்லுன்னு சொல்லி கேட்ட இல்லையா, அந்த தர்ம விஷயத்த சொல்ற வரைக்கும் எனக்கு கொஞ்ச நேரம் காத்துட்டு. எப்படி காத்துட்டு, கலேவரம் யாவதிதம் வினோமியகம், இந்த உடலை விடக்கூடிய சமயம் வரைக்கும் எனக்காக காத்துட்டு. எப்படி காத்துட்டு இருக்கும், பிரசன்ன அருணோ ஹாச அருண லோச்சன உல்லசான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த பிரசன்ன முகத்தோட பகவான் சிரிச்சிட்டு இருக்காராம். அப்படிப்பட்ட ஒரு கலவரமான ஒரு சூழ்நிலையில பகவானுடைய முகத்துல என்ன இருக்கு, ரொம்ப அந்த பிரசன்னமான ரொம்ப ஒரு புன்முருளோட பகவான் இருக்கார். இந்த ஒரு சிரிப்பு போதும்பா, இந்த சிரிப்போட என் முன்னாடி நின்று நான் எல்லா விஷயம் சொல்லி கொடுக்குறேன். முகாம்புஜ தியான பதே சதுர்புஜாக, உடைய சதுர்புஜத்தை நான் பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்கு. அந்த சதுர்புஜ ரூபத்துல என் முன்னாடி என்ன பண்ணிட்டு நின்றுட்டு நான் எல்லா விஷயம் சொல்லி கொடுக்குறேன், எல்லா விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறார். நமோ தர்மாய மஹதே நம கிருஷ்ணாய வேதசே பிராமணேபியோ நமஸ்கிருத்ய தர்மான் ரக்ஷான் சாஸ்வதான் அப்படின்ட்டு முதல்ல தர்மத்துக்கு நமஸ்காரம் பண்றார். அதுக்கப்புறம் தர்மத்துக்கு பிரபுவா இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்றார். இந்த தர்மத்தையும் கிருஷ்ணரையும் ரெண்டு பேரையும் வழிபடக்கூடிய பிராமணருக்கு நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்னெல்லாம் பேசுறார் அப்படின்னு சொல்லும் போது புருஷ ஸ்வதர்மத்தை பத்தி பேசுறார், வர்ண தர்மத்தை பத்தி பேசுறார்,
ஆசிரம தர்மத்தை பத்தி பேசுறார், வைராகிய தர்மத்தை பத்தி பேசுறார், தான தர்மத்தை பத்தி பேசுறார், ராஜ தர்மத்தை பத்தி பேசுறார், மோட்ச தர்மத்தை பத்தி பேசுறார், ஸ்திரீ தர்மத்தை பத்தி பேசுறார், பாகவத தர்மத்தை பத்தி பேசுறார். அப்புறம் இப்படி பல்வேறு விதமான தர்ம விஷயங்கள்லாம் பேசி பேசி முடிச்சுட்டு சமாச வியச யோகதா சொல்லி சொல்றார். சமாச வியச யோகதா அப்படின்னா எந்த விஷயத்த விஸ்தாரமா சொல்லணுமோ அந்த விஷயத்த விஸ்தாரமா சொல்லிட்டு, எந்த விஷயத்த சுருக்கி சொல்லணுமோ அந்த விஷயத்த சுருக்கியும் சொல்லிட்டு என்ன பண்றாரு, இந்த விஷயத்த அவரு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இப்பதான் நம்ம யோசிக்கணும், பீஷ்மர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கிருஷ்ணர் வரத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய உயிரை விட போறேன், இனிமேல் என்னால பேச முடியாது, நான் பேச்சு நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாராம், நிறுத்திட்டாராம், பேச்சை நிறுத்திட்டாராம். இனிமேல பேசுறது சக்தி கிடையாது, நிறுத்திட்டாராம். ஆனா எப்ப கிருஷ்ணர் நீ தர்ம விஷயங்களை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு எங்க இருந்துதான் சக்தி வந்துச்சுன்னு தெரியலையா, உடனே எந்திரிச்சு உட்காந்துட்டாரா. சின்ன பையன் மாதிரி என்ன பண்றாரு, அவ்வளவு ஒரு சக்தியோட அத்தனை விஷயங்களை பேசுறாராம். நீங்க மகாபாரத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தி பருவம், சாந்தி பருவம் அப்படிங்கறத பீஷ்மர் உபதேசம் பண்ணக்கூடிய பருவம். அந்த சாந்தி பருவம் அப்படிங்கறத மகாபாரத்திலே ரொம்ப பெரிய பருவமா இருக்கு. மகாபாரத்துடைய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சாந்தி பருவம் முழுவதும் பேசுறது யார் அப்படின்னா பீஷ்மர் தான் பேசியிருக்கார். அப்படி இந்த ஆத்மாவுக்கு எப்ப பகவானுடைய தொடர்பு அப்படிங்கிறது வந்துருச்சோ, பக்தி விஷயங்கள் அப்படிங்கிற தொடர்பு வந்துருச்சோ, அப்ப இந்த உடல் சார்ந்த களைப்பு, உடல் சார்ந்த சோர்வு, உடல் சார்ந்த சக்தியின்மை எல்லாம் எதுவும் தூக்கி போட்டுருவாங்களாம். எப்ப ஆன்மீகம் வந்துருச்சோ அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சக்தி வந்துருமா, அவ்வளவு ஒரு உற்சாகம் வந்துருமா. பொதுவா யாராவது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு எதுவும் உபன்யாசம் இல்லை, அன்னைக்கு எதுவும் வேலை இல்லை, அன்னைக்கு யாருக்கிட்டும் பிரச்சாரம் இல்லை அப்படின்னு என்ன பண்றாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதுதான். இல்லைன்னா என்ன பண்றாங்க, அவங்க என்னைக்குமே தயாரா இருப்பாங்க. எப்பயும் சில ப்ரோபார் எப்படி இருப்பார், எப்பயும் உற்சாகத்தோட இருப்பார், எப்பயும் சக்தியோட இருப்பார். காரணம் என்னது, உள்ள அவர் எப்பயுமே கிருஷ்ண பக்தியோட ஒன்று கிருஷ்ண உணர்வோட இருக்கிறதுனால அவருக்கு கலைப்பு அப்படிங்கிறது தெரியாது. எப்பயும் கிருஷ்ண சேவைக்கு தயாரா இருப்பார். சோ அப்படி என்ன பண்றாரு, எல்லா விதமான தர்மத்தை சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் அவரு உயர்ந்த தர்மமான விஷ்ணு சகசரநாமத்தை பத்தி பேசுறார். அதுக்கப்புறம் சிவனுடைய சகசரநாமத்தை பத்தி பேசுறார். அதுக்கப்புறம் பிராமணர்களுடைய புகழை பேசக்கூடிய சகசரநாமத்தை பத்தி பேசுறார். அதுக்கப்புறம் பக்தர்களுடைய சகசரநாமத்தை பத்தி பேசுறார். இதெல்லாம் மகாபாரதத்துல இருக்கு. முதல்ல விஷ்ணுவை பத்தி பேசி முடிக்கிறார், அதுக்கப்புறம் சிவனை பத்தி பேசி முடிக்கிறார், அதுக்கப்புறம் பிராமணர்கள் எல்லாம் புகழ்ந்து பேசுறார், அதுக்கப்புறம் பக்தர்களுடைய பேரெல்லாம் புகழ்ந்து எடுத்து பேசுறார், அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரத்துடைய புகழ் எல்லாம் எடுத்து பேசுறாரு. சோ இப்படி பல விஷயங்களை என்ன பண்றாரு, பேசிட்டு இருக்கார். பேசிட்டு கூட அந்த பீஷ்மதேவர் அந்த காலம் சரியான காலம் வர ஆரம்பிக்குதான். உத்தராயணம் வரப்பொழுது என்ன பண்றாரு, அந்த சந்த மிருத்யு சொச்சந்த மிருத்யு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலம் வந்துடுச்சு. இந்த சமயத்துல அவருடைய உடலை விடணும் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ண ஆரம்பிக்கிறார். சோ அந்த சமயத்துல என்ன பண்றாரு, அவரு உடலை விடுறதுக்காக யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவங்க அப்பா அந்த ஒரு வரம் கொடுத்திருக்காரு, உன்னுடைய நினைப்பு உனக்கு எப்ப தோணுதோ அப்ப என்ன பண்ணலாம், நீ உடலை விடலாம் அப்படின்ற வரம் கிடைச்சதுனால இப்ப என்னுடைய உடலை விட நான் தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிட்டு இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான விஷயங்களை பேசிட்டு இருந்த பீஷ்மர் தன்னுடைய மனதை எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஒருநிலைப்படுத்தாரு. பல்வேறு விதமான விஷயங்கள்ல தன்னுடைய மனசை அலைக்கழிச்சு பல்வேறு விதமான விஷயங்களை சர்ச்சை பண்ணிட்டு இருந்த அந்த தன்னுடைய மனதை, தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய புத்தியை எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஒருமுகப்படுத்துறார். ஒருமுகப்படுத்தி பகவானை தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதிமதி ரூப கல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி சசுகமுபகத க்வசித் சொல்றாரு. இதி மதிர் உபகல்பிதா வித்ருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. இதி மதிர் என்னுடைய புத்தி இது வரைக்கும் பல்வேறு விதமான விஷயங்கள்ல சர்ச்சை பண்ணிட்டு இருந்த புத்தி என்ன பண்ற, எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி உங்ககிட்ட உனக்கு நான் அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். கிருஷ்ண அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா பகவான் என் மட்டும் நின்று இருக்காரு. சோ பகவானுக்கு நான் ஏதாவது திருப்பி கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கு பெரியவங்க யாராவது வந்தாங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது தானம் கொடுக்கணும். சாட்சாத் பகவானே நின்று இருக்காரு. நான் இறக்க போற சமயத்துல நின்று இருக்காரு. அவருக்கு நான் என்ன தானத்தை கொடுக்க போறேன், என்கிட்ட என்ன இருக்கு இப்ப கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது என்னோட சிந்தனை தான் இருக்கு, என்னுடைய புத்தி தான் இருக்கு, என்னுடைய ஞாபகம், என்னுடைய உணர்வு தான் இருக்கு. அந்த என்னுடைய எல்லா விதமான உணர்வையும் பகவான் அர்ப்பணமா பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. பொதுவா ஏதாவது அர்ப்பணம் பண்றாங்க அப்படின்னா ஏதாவது பலனை வேண்டி அர்ப்பணம் பண்ணுவாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு பலனை வேண்டி அர்ப்பணம் பண்றது உண்டு. ஆனா இங்க சொல்றாரு வித்ருஷ்ணா அப்படின்னு சொல்ற. வித்ருஷ்ணா அப்படின்னா எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம முழுமையாக பகவானுக்காக மட்டுமே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஏன்னா இந்த விஷயத்துக்காக நான் காத்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்திருக்கிறது யாரு, சாட்சாத் பகவான். எப்படிப்பட்ட பகவான், விபூம்னி அப்படின்னு சொல்றாரு. சுகமுக பார்த்த கொச்சித் விஹர்த்தும்,
விபூம்னி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பகவதே சாத்வத புங்க விபூம்னி. விபூம்னி அப்படின்னா விபவங்களுக்கு எல்லாருக்கும் மூலமா இருக்கக்கூடிய பகவான், நாராயணனுக்கும் மூலமா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரே வந்து நின்று இருக்கார். சோ அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு கண்டிப்பா என்ன பண்ணானு கொடுத்தான், எல்லாத்தையும் என்ன பண்றேன் தியாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த பகவான் எப்படிப்பட்டவரா, பிரகிருதி உபேயுசி யத்பவ பிரவாகா அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த பகவான் இந்த உலகத்துல இந்த பிரகிருத்தியோட சேரும் பொழுது இந்த உலகமானு தோன்ற ஆரம்பிக்குது. இந்த உலக பவ பிரவாகம் அப்படிங்கிறது, இந்த உலகம் அப்படிங்கிறது பகவானுடைய சேர்க்கையினால இந்த உலகமான தோற்ற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பிரபஞ்சத்தை மட்டுமே பார்த்து பகவான் இருக்கார், இந்த பிரபஞ்சம் இருக்கு பகவான் இருக்கார், இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுனால பகவான் இருப்பார், இந்த பிரபஞ்சம்ன்ற ஒண்ணு உருவாகி இருக்கிறதுனால பகவான் கண்டிப்பா உருவாகி இருப்பார், அதனால பகவான் ஒருத்தர் இருப்பார் அப்படின்ட்டு வெறுமனே இந்த பிரபஞ்சத்தை மட்டுமே பார்த்து பார்த்து பகவான் இருக்கார் பகவான் இருக்கார் சொல்லிட்டு இருந்தோம். இன்னொரு வகையில பார்த்தோம் அப்படின்னா, சாஸ்திரத்துல பகவானை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திர கோச்சரனா இருந்தாரு, சாஸ்திரத்தினால மட்டும்தான் பகவானை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு சாஸ்திரத்துல படிச்சு 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 பகவான் இப்படி இருப்பார் பகவான் அப்படி இருப்பார் அப்படின்ட்டு வெறும் சாஸ்திர கோச்சரனா, சாஸ்திரத்தினால மட்டுமே அடையப்படக்கூடிய அந்த பகவான் இப்ப நேத்திர கோச்சரனா வந்திருக்காரு. எந்த ஒரு பகவானானவன் வெறும் சாஸ்திரத்தினால மட்டும் தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த பகவான் இன்னைக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கார், கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கார். அந்த பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் செய்யறார். அதுக்கப்புறம் சொல்றார், திரிபுவன கவனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரல குலவிருதானுபாஜம் விஜய சகே ரதிரஸ்து மேனவாத்யா. அவர் சொல்றாரு, பகவானே எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் வேணும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், என்கிட்ட இருந்து ஒரு வரம் வேணும். என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் சொல்றாரு, எனக்கு உங்களுடைய அந்த பார்த்த சாரதியா இருந்த அந்த ஒரு ரூபத்தை நான் மறுபடியும் பார்க்கணும் சொல்லி சொல்றேன். அவருக்கு அந்த பார்த்த சாரதியா பார்த்து அந்த ரூபமானது மனசுல அவ்வளவு பதிஞ்சு போயிடுச்சு, நான் மறுபடியும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். உங்களுடைய ரூபம் எப்படி இருக்கு, திரிபுவன கமனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மூன்று உலகத்தையும் சொக்கி போட்டுடுது உங்களுடைய அப்படிப்பட்ட உடல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நித்தியம் நிரபேட்சமானானாம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி பகவானுடைய சரீரத்தை பகவானுடைய சொரூபத்தை எத்தனை முறை பார்த்தாலும் நவ கிஷோரமா நவ எவ்வனமா இருக்கான், எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்கிறது கிடையாது. ராமாயணத்துல சொல்லும் போது தாள் கண்டார் தாளை கண்டார், பகவானின் தோல் கண்டார் தோலை கண்டார் சொல்லி சொல்ற போல பகவானுடைய ரூபத்தை தினசரி பார்ப்பாங்களாம். காலையில பார்த்தாலும் சரி, மத்தியானம் பார்த்தாலும் சரி, சாயந்தரம் பார்த்தாலும் சரி, நாளைக்கு வந்து பார்த்தாலும் சரி, வருடம் முழுக்க பார்த்தாலுமே எப்படி இருக்குமா அப்படின்னா பகவானுடைய ரூபம் அப்படிங்கிறது என்னைக்குமே அழுத்து போகாதான், அப்படி ஒரு ஈர்ப்பை உடைய அந்த சொரூபமா இருக்கும். அந்த சொரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு திரிபுவன கமனம் அப்படின்னு சொல்லி சொல்றார். வெறுமனே இந்த உலகத்தை மட்டும் கிடையாது, மூன்று உலகத்தை என்ன பண்ணிடுது அந்த அந்த பகவானுடைய சொரூபமானது, அந்த பகவானுடைய ரூப விசேஷமானது கவர்ந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன ஆகுது, கௌரவர்கள் எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, கௌரவர்கள் பாடல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டு இருக்கும் போது கௌரவ சேனை இருக்கு இல்லையா, சண்டை போட்டே இருக்கும். திடீர்னு எல்லாம் சண்டையை நிறுத்திடுவாங்களாம். சண்டையை நிறுத்தினா பாப்பார் பீஷ்மர் பாப்பார், ஏன்டா சண்டை நிறுத்திட்டாங்க அப்படின்னா எல்லாரும் கிருஷ்ணரே பார்த்துட்டு இருப்பாங்களாம். கிருஷ்ணரை பார்த்துட்டு இருக்கும்போது பீஷ்மர் ஹேய் சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னே மறுபடியும் எல்லாரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிப்பாங்களாம். அப்படி ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அவங்க, இன்னொரு பக்கம் அவங்களாம் நிறுத்திட்டு மறுபடியும் கிருஷ்ணரே பார்த்துட்டு இருப்பாங்களா. அங்க பார்த்துட்டு ஹேய் அப்படி சொன்னா மறுபடியும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இப்படி சண்டை போடவே இங்க சண்டை போடுறதுக்கு வந்துட்டு சண்டை போட முடியாம எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுவாங்களாம் கிருஷ்ணருடைய அந்த ரூப விசேஷத்தை பார்த்துட்டு. பீஷ்மர் சொல்லுவாராம், ஃபர்ஸ்ட் இந்த பார்த்த சாரதிய இந்த குருக்ஷேத்திர வந்து வெளில போனா சண்டை போட முடிய போல இருக்கு, இவன் சண்டை போட விட மாட்டேங்கிறான் யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரூப விசேஷம் இருந்துச்சான். அப்படி எதிரிகள் கூட பார்க்கும்போது எப்படி இருக்கா, கிருஷ்ணரை அவ்வளவு ஒரு ஈர்ப்புடையவரா இருக்காராம். அப்படி பகவான் சண்டை போட்டு இருக்கும் போது தேவர்கள் எல்லாம் மேல கூட்டிட்டாங்களா பகவானை பாக்குறதுக்கு. பல்வேறு விதமான தேவர்கள் என்ன பண்றாங்க, புஷ்பவாரி வருஷம் செஞ்சுக்கிட்டு பல்வேறு விதமான இசை கருவிகளை வாசிச்சு என்ன பண்றாங்க, பீஷ்மரை வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதாவது சண்டை போடுறத வந்து பாத்துட்டு இருக்காங்க. என்ன சண்டை போடுறத பாத்துட்டு இருக்காங்க, பீஷ்மர் எப்படி சண்டை போறாரு, துரோணர் எப்படி சண்டை போறாரு, பீமர் எப்படி சண்டை போறாரு பார்க்க வந்தாங்க கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் என்ன பண்ற அப்படின்னா கிருஷ்ணரை பார்க்க வராங்க. தேவாகா நித்தியம் தரிசன காங்கினஹா அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு 11ஆம் அத்தியாயத்துல. அர்ஜுனா இந்த ரூபத்தை பாக்குற இல்லையா, இந்த கிருஷ்ண ஸ்வரூபத்தை பாக்குற இல்லையா, இந்த ஸ்வரூபமானது ரொம்ப கஷ்டம் துர்லபம்பா. தேவாகா நித்திய காங்கினஹா, தேவர்கள் கூட இந்த ரூபத்தை பாக்குறதுக்கு தினசரி ஆசைப்படுவாங்க, அப்படிப்பட்ட ரூபத்தை நான் அவனை காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ அப்படிப்பட்ட அந்த முக விலாசத்தை அந்த ரூப விலாசத்தை பாக்குறதுக்காக தேவர்கள் எல்லாம் வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா.
அப்படி கிருஷ்ணருடைய ரூபமானது தேவர்களை கூட என்ன பண்ணுதா, கவரக்கூடிய விதமா இருக்கான். என்ன பண்றாரு கிருஷ்ணர், அங்க கையில சாட்டையை வச்சுக்கிட்டு அந்த குதிரையோட விளையாடிட்டு இருக்க. குதிரை பாக்குறதுக்கு குதிரை பாக்குறது வெள்ளை கலர்ல இருக்கான். கிருஷ்ணர் பாக்குறது நல்லா கருப்பா இருக்காரு. அவர் கையில ஒரு சாட்டை வச்சுட்டு இருக்காரு. சாட்டை வச்சுட்டு அந்த குதிரை வந்து ஒரு சொடுக்குறாரு. குதிரை அடிக்க மாட்டாரு, சும்மா குதிரை ஒரு சொடுக்குவார். குதிரை வந்து வேகமா ஓட ஆரம்பிக்குமா. அப்புறம் வாயில எந்த ஒரு பகவானுடைய திருவாயிலிருந்து வேதங்கள்லாம் வெளில வருதோ அந்த பகவானுடைய திருவாயிலிருந்து அப்படின்ட்டு குதிரை வந்து ஓட்டுற மாதிரி சத்தம் வருதான். சோ இந்த ஒரு லீலையை பாக்குறதுக்கு எல்லா தேவர்களும் வந்து கூட்டிட்டாங்களா. பகவானுடைய ரூபம் அப்படி இருக்கா. திரிபுவன கமலம் தமால வர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தமால வர்ணம் அப்படின்னா தமால விருஷம். தமல விருட்சம் அப்படிங்கிறது விருந்தாவனத்துல இருக்கும், ரொம்ப கருப்பா இருக்கும். அந்த தமல விருட்சத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ரவிகர கௌர வராம்பரம் ததானே சொல்லி சொல்றாரு. அவருடைய பகவானுடைய சொரூபம் எப்படி இருக்கு, நல்ல கருமேக சியாமலனா இருக்காரு. அந்த கருப்பு உடம்புக்கு வெறும் இந்த சூரிய ஒளி இருக்கு இல்லையா, அந்த சூரிய ஒளி எடுத்து அதுல வந்து நம்ம ஒரு துணியை நெஞ்சம் அப்படின்னா அந்த துணி எப்படி வந்து உருக்குன தங்கம் போல இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பீதாம்பரத்தை தன்னுடைய உடல்ல வந்து சுத்திட்டு இருக்காராம். வெள்ளை குதிரை, கருப்பு கிருஷ்ணர், மஞ்சள் நிற ஆடை, இப்படி ஒரு ரூபத்தோட அவர் இருக்காராம். வபுர் அலங்கிருத்த வசிய தனாப்ஜம் விஜயசகே ரதி ரஸ்துமே அனவத்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்றாரு அவருடைய வபுர் குலாவிருத்தானுபாப்ஜம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய முடியெல்லாம் எப்படி இருக்கா, சுருண்ட கேசத்தோட இருக்காரு. பகவான் விருந்தாவனத்தில் இருக்கும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, தினமும் தலைவாரி அவருக்கு சாய கொண்டெல்லாம் போட்டுவிட்டு தள்ள ஒரு மயில சொருகி விட்டு இடுப்புல ஒரு சின்ன கிங்கினியை கட்டி விட்டு அங்க வந்து ஒரு புல்லாங்குழ சொருகி விட்டு அவனுக்கு கையில கால எல்லா விதமான அலங்காரத்தை பண்ணி அமுச்சு விடுவாங்களாம் பையனை. பையன் என்ன பண்றான், போய் அங்க பசுமானோட குதிச்சு விளாண்டு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மண்ணையும் தன்னுடைய தலையில ஏத்திட்டு வருமா அந்த குழந்தை. வீட்டுக்கு வந்த பின்னாடி அந்த குழந்தையோட தலையை சீவும் போது ஒரு கூட மண்ணை வெளில வந்து எடுத்து வைப்பாங்களாம் அந்த யசோதர். அப்படி தலை ஃபுல்லா ஏண்டாவில மண்ணை எடுத்துட்டு வர அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் விளாண்டு அப்படி அவ்வளவு மண்ணை தூக்கிட்டு வருவாராம். அப்படி எந்த ஒரு கேசமானது விருந்தாவனத்துல அந்த பசுக்களுடைய கால் குழம்புல இருந்து வந்த மண்ணை தன்னுடைய தலையில தாங்கிட்டு இருந்துச்சோ அந்த கிருஷ்ணர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இந்த குருக்ஷேத்திரம் அப்படின்ற போர்க்களத்துல குதிரைகளுடைய கால் குழம்புல இருந்து வரக்கூடிய மண்ணல் என்ன பண்றாரு, தன்னுடைய தலையில ஏத்துக்கிட்டு அப்படி ஒரு அலங்காரத்தோடு இருக்காரு. சோ அப்படிப்பட்ட கிருஷ்ணரை பாக்குறேன். அப்புறம் என்ன ஆகுது, அந்த கிருஷ்ணருக்கு வந்து வியர்வை வர ஆரம்பிக்குதான். கிருஷ்ணருக்கு வியர்வை வர ஆரம்பிக்குது. அந்த வியர்வை என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய முடியெல்லாம் முகத்துல வந்து இப்படி ரெண்டு பக்கத்துலயும் தோரண மாதிரி இருக்கான். ரெண்டு பக்கத்துல தோரண மாதிரி இருக்கும்போது அந்த தோரணத்துல முடியல அந்த வியர்வை வந்து நிக்குதான். வியர்வை வந்து நிக்கும் போது ஒரு முத்து பந்தல் போட்ட மாதிரி இருக்கு. அந்த வியர்வையில எப்படி இருக்குன்னா முத்து, சின்ன சின்ன முத்து போட்ட மாதிரி இருக்கான். சோ பகவானுடைய முகத்துல ரெண்டு பக்கத்திலையும் முத்து பந்தல் போட்ட மாதிரி அவருக்கு ஒரு அழகை வந்து கொடுக்க ஆரம்பிக்குதான். சொல்லும் போது சொல்றாரு விஜய சகே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விஜய சகே அப்படின்னா பீஷ்மர் சொல்றாரு. பொதுவா சொல்றது உண்டு, பீஷ்மர் தான் முதல்ல பக்தனா மாறினார் கிருஷ்ணருக்கு. அதுக்கப்புறம் தான் இவன் வந்து பக்தனா மாறான். அதுக்கப்புறம் தான் இவன் பிறந்து பக்தனா மாறுறான். ஆனா பீஷ்மர் என்ன சொல்றாரு, கிருஷ்ணா நீ வந்து விஜய சகனா இருக்க, அர்ஜுனனுக்கு சாரதியா இருக்க, அந்த அர்ஜுனனுக்கு நீ நல்லது பண்ற, அந்த அர்ஜுனனுக்கு நீ வந்து இவ்வளவு வந்து வாத்சல்யத்தோடு இருக்க. நான் அந்த அர்ஜுனுடைய தாத்தாப்பா, என்னையும் பாத்துக்கோ, என்ன மறந்துடாது. விஜய சகே ரதி அஸ்துமே அனவத்தியா அப்படின்னு சொல்லி அதனால என்னையும் கொஞ்சம் பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க தன்மையும் என்ன பண்றாரு, தன்னுடைய பேர குழந்தையோட ஒப்பிட்டு பேசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, யுதி துரக ரஜோ விதும்ர விஸ்வக் கொச்சலுலித ஸ்ரமவார அலங்கிருதஸ்ய மம நிஷித சரைர் விதிப்யமான त्वचि விலசாத் கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா. சொல்றாரு அவருடைய முகத்துல இருந்து வியர்வை வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மம நிஷித சரைர் விபித்தியமானஹா அப்படின்னா மம நிஷித சரைர். பீஷ்மர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி நைட் என்ன பண்ணுவார் அப்படின்னா கூர் தீட்டிட்டு இருப்பாராம். தன்னுடைய அம்புக்குல இருந்து கூர் தீட்டிட்டு இருப்பாராம். கூர் தீட்டிட்டு இருக்கும்போது யோசிப்பாராம், இந்த அம்பனா வச்சு யார் அடிக்க போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த அம்பெல்லாம் தூக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் அர்ஜுனனை அடிக்க போறாரு கிடையாது. ஏன்னா அர்ஜுனன் நல்லவன் தானே. பீஷ்மர் சொல்றாரு அர்ஜுனன் நல்ல பையன் தான், அவன் எப்பயும் என்ன தாத்தான்னு சொல்லிட்டு என்னைக்கும் தாத்தாவே யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா இந்த கூட இருக்கான் இல்லையா கிருஷ்ணர், இவர் தான் வந்து என்ன பண்றான், டே அர்ஜுனா அவன் தாத்தா இல்லடா, அவன் ஆத்மாடா,
தாத்தா வேற, தாத்தாவுடைய ஆத்மா வேறடா. அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்யோ சோஷமே வச்ச நித்திய சர்வகதஸ்தானம் அச்சரோயம் சனாத்தனஹா அப்படின்ட்டு இவன் தான் என்ன பண்ண, அது தாத்தா இல்ல, தாத்தா வடுறான்னு சொல்லிட்டு இவன் தான் செஞ்சான். அதனால இந்த கூர்த்திட்டின அம்பெல்லாம் என்ன பண்ண போறேன்னு கிருஷ்ணரை விட போறேன். என்னுடைய பேரனை கெடுத்ததே வந்தா, என் பேரனை கெடுத்த இந்த கிருஷ்ணன் நான் சும்மா விட போறது என்ன பண்றா, அந்த கிருஷ்ணருக்காக நான் என்ன பண்றேன், தன்னுடைய அம்பெல்லாம் கூர்படுத்திட்டு இருக்காரா. மம நிஷித சரே விபித்தியமானஹ துவச்சி விலசத் கவச்சே அஸ்து கிருஷ்ண ஆத்மா அப்படின்னு சொல்றார். அப்படி என்ன பண்றாரு, ஒரு முறை போர்க்களத்துல ஓங்கி அடிக்கிறார் கிருஷ்ணர் அடிச்சா என்ன அடிச்சான், கிருஷ்ணர் மேல போட்டு அந்த கவச்சம் இருக்கு இல்லையா, அந்த கவச்சம் உடஞ்சி என்ன பண்ணிச்சான், அந்த கவச்சம் உடஞ்சு கிருஷ்ணர் உள்ள போய் அந்த அம்பு குத்திடுச்சான். எதுக்குள்ள குத்திச்சு அப்படின்னா, கவச்சத்துல இருந்தா உள்ள போக முடியாது யாரு, பீஷ்மனுடைய ஆத்மா. அதனால இந்த பீஷ்மனுடைய ஆத்மா கிருஷ்ணர் கிட்ட பிரவேசம் பண்றதுக்கு வைகுண்ட துவாரத்தை ஏற்படுத்தினாராம் பீஷ்மர். சோ கிருஷ்ணரை கிருஷ்ணனுடைய கேழத்தை உடைச்சி, கிருஷ்ணனுடைய அந்த கவச குண்டலத்தை உடைச்சி அது ஒரு பாதையை உற்பத்தி பண்ணிக்கிட்டு அது வைகுண்ட துவாரமா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு பீஷ்மர் உள்ள போறாராம். அப்படி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க சொல்றாரு, இங்க இது நம்ம யோசிக்கும் போது எப்படி கிருஷ்ணரை காயப்படுத்த முடியும், கிருஷ்ணரை காயப்படுத்துறது ஒரு பக்தி ஆகுமா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அங்க பக்தர்கள் சொல்றாங்க, பொதுவா பகவான் சொர்க்கலோகத்துக்கு போனது அப்படின்னா அங்க மந்தார புஷ்பத்தால பகவான் வழிபடுறது உண்டு. இல்ல ஆசிரமத்துக்கு, ரிஷியோட ஆசிரமத்துக்கு போனோம் அப்படின்னா புரோட ஆசிரம் அப்படின்ற புஷ்பத்தால வழிபடுறது உண்டு. பக்தர்களுடைய கிரகத்துக்கு வரும்போது துளசியை வச்சு வழிபடுறது உண்டு பகவானை. பகவான் இப்ப எங்க வந்திருக்காரு, போர்க்களத்துக்கு வந்திருக்காரு. சோ போர்க்களத்துக்கு எப்படி வச்சு வழிபடுறது, எதை வச்சு வழிபடுறது, அஸ்திரத்தை வச்சுதான் வழிபடணும். சோ என்ன பண்றாரா, இன்னைக்கு அம்பு பூஜை தான் பகவானுக்கு அப்படின்னு என்ன பண்றாரா, அந்த அம்பு பூஜையினால என்ன பண்றாரா, அவருக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரா பீஷ்மர். அந்த அம்பு பூஜை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் இறைஞ்சு இருக்கும் போது அந்த பெண் என்ன பண்றா அப்படின்னா, அந்த ஆண் மேல இருக்கக்கூடிய ஆசையினால அந்த ஆணை கடிக்கிறா, அவன் மேல தன்னுடைய நகத்தினால பூர ஆரம்பிக்கிறான். அப்படி செய்யும் போது அது அன்பினுடைய வெளிப்பாடை தவிர அது பகை அப்படின்னு சொல்லிட முடியாது, அது வெறுப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. அது போல கிருஷ்ணருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பீஷ்மர் செஞ்ச இந்த விஷயம் எல்லாமே கிருஷ்ணர் ரொம்ப ரசிச்சாராம், கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சா, அவருடைய அன்புதான் அதிகமாகுது. சோ அதான் இங்க சொல்லுவாருங்க, சபதி சகவச்சோ நிசம்ய மத்தியே நிஜ பரயோர் பலயோர் தம் நிவேஷ்ய சிதவதி பர சைனிகாயுரக்ஷ்ண ஹிருதவதி பார்த்த சகேரதி மமாஸ்து. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க அர்ஜுனன் சொல்றாரா, சபதி சக்க வச்சோ நிசம்ய மத்தியே அப்படின்னு சொல்றாரு. ஹே அச்சுதா, கிருஷ்ணர் கூப்பிடுறாங்க, ரதம் ஸ்தாபயமே அச்சுதா அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லுவான். அச்சுதா அப்படின்னா தன்னுடைய நிலையிலிருந்து கீழே விழாதவர் அச்சுதன், தன்னுடைய டியூட்டியை சரியா செய்யக்கூடியவர் அச்சுதன் அப்படின்னு அர்த்தம். சோ கிருஷ்ணர் கிண்டல் பண்ணான் அர்ஜுனன், உன் பேர் அச்சுதா, ஆனா நீ செய்யற வேலை சரியில்லைப்பா. ஏன்னா நீ என்ன பண்ணிருக்கணும், சாரதின்னு என்ன பண்ணும், என்ன கொண்டு இங்க நிறுத்திருக்கிய, என்னமோ நான் பயந்தாங்கொழி மாதிரி போர்க்களத்துல பின்னாடி கொண்டு நிறுத்திருக்க, முன்னாடி கொண்டு போய் என்னுடைய ரதத்தை கொண்டு போய் 2 சேனைக்கு மத்தியில போய் நிறுத்து, நான் போய் பார்க்கணும் யாரெல்லாம் என்கிட்ட சண்டை போட வந்திருக்காங்க, யாரெல்லாம் எனக்கு சமமா இருக்க போறாங்க, யாரெல்லாம் துரியோதனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன், கொண்டு போய் நிறுத்துறா சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணா சுவாமி, சரி சுவாமி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரா, கிருஷ்ணர் கொண்டு போய் நிறுத்துறாரா. நிறுத்தின பின்னாடி அங்க பாக்குறாரு, சக்கி வச்சோ நிசம்ய மத்தியே நிஜ பரையோர் பலையோர் ரதம் நிவேஷ்ய, அந்த ரதத்தை கொண்டு போய் பகவான் அங்க நிறுத்துறாரு. நிறுத்தின பின்னாடி பகவானுடைய 2 கையில 2 விஷயம் இருக்கா. வலது கையில அந்த குதிரையை ஓட்டக்கூடிய சாட்டை இருக்கு, இடது கையில கடிவாளம் இருக்கு. சரி, 2 இருக்கும்போது பகவானால கை காட்டி பேச முடியாது. ஏன்னா சாரதி என்ன பண்ணும் அப்படின்னா, சாரதியோட கடமை என்ன அப்படின்னா, கொண்டு போயிட்டு போர்க்களத்துக்கு போன பின்னாடி அந்த போர்ல யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பரிச்சயம் பண்ணும். இதோ இவர் வந்திருக்காரு, இவர் வந்திருக்காரு, இவர் வந்திருக்காரு அப்படின்னு பரிச்சயம் பண்ணுமா, சொல்லி கொடுக்கணுமா. சோ இப்ப கிருஷ்ணனோட 2 கையில 2 விஷயம் இருக்கு. 2 விஷயம் இருக்கும், அவர் எப்படி காட்ட போறாரு, 2 கையிலும் காட்ட முடியாது. அப்ப என்ன பண்றா, தன்னுடைய கண்ணை உருட்டி காட்டுறான். கிருஷ்ணர் கண்ணை உருட்டுறது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப பழக்கமான விஷயமா கோபியர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டார். என்ன பண்றாரு, கிருஷ்ணர் கண்ணை உருட்டி காட்டுறார். தோ அர்ஜுனா பாரு, அங்க பாரு பீஷ்மன் வந்திருக்கா, துரோணம் வந்திருக்கா, இங்க பாரு சல்லியன் வந்திருக்கா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையா கண்ணுல காட்டுறாரு. அப்படி கண்ணுல காட்டும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு, சித்தவதி பர சைனிக ஆயுர் அக்ஷனாகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சைனிகர்களை எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த சைன்யத்தை
தன்னுடைய கண்ணுனாலே என்ன பண்றாரா, கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டாராம். கிருஷ்ணன் அதையும் சொல்லுவார், பகவத்கீதை சொல்லுவார், நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சின்னு அப்படி சொல்லி சொல்லுவார். அர்ஜுனா நீ கவலைப்படாத, இவங்க எல்லாத்தையும் நான் ஏற்கனவே கொண்டுட்டேன்ப்பா, என் கண்ணுனாலே கொண்டுட்டேன், என் பார்வையினாலே கொண்டுட்டேன், இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், கொண்டுட்டு ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி உடனே நிறுத்தி இருக்கேன். நீ என்ன பண்ண, ஒரு பொம்மை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு பேரை நீ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லுவார். சோ அப்படி எழுத்தாப்புல இருக்க எல்லாத்தையும் என்ன பண்றாரு, கண்ணை உருட்டி உருட்டி அவங்க எல்லாத்தையும் சாகடிச்சிட்டாராம். அதாங்க சொல்றாரு, பரசைனிகேர் ஆயுரக்ஷனாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவானை பத்தி, அந்த பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி என்ன ஆயிடுச்சு, அப்படி நிறுத்த அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஹிருத்தவதி பார்த்த சகே ரதிர்மவாஸ்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பார்த்த சகனா இருக்கக்கூடிய அந்த அந்த அர்ஜுனன் மேல இருந்த அந்த அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பை கொஞ்சம் என் மேலே வை அப்படின்ட்டு அர்ஜுனனை வியாஜமாக வச்சு அந்த அர்ஜுனனை வேண்டக்கூடிய விதமாக தன் மேலையும் கருணையை கேட்கிறார். பீஷ்மர் தான் அர்ஜுனனை விட உயர்ந்தவர், வயதிலையும் சரி எல்லாத்திலையும் சரி. ஆனா என்ன பண்றாரு, அர்ஜுனனை பக்கத்துல வியாஜமா வச்சு அந்த அர்ஜுனனால, அந்த அர்ஜுனனுக்கு எப்படி நீ கருணையோட இருக்கியோ அதே போல எனக்கு கருணையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரனை வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்த சகேஹே அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, வியவஹித பிரதானாமுதி முகம் நிரஸ்ய ஸ்வஜன விதாத் விமுகஸ்ய தோஷ புத்யா குமதி மர்ஹதத் ஆத்ம வித்யாயஸ் சரணரதி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து. அங்க போய் இன்ன பின்னாடி இவன் போய் அர்ஜுனனுக்கு கவலை வந்த ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சண்டை போடுறது இவன் கூட, இங்க இருக்கவங்க எல்லாம் என்னுடைய தாத்தா இருக்காங்க, என்னுடைய குரு இருக்காங்க, என்னுடைய தந்தை இருக்காங்க, என்னுடைய மாமாக்கள் இருக்காங்க, என்னுடைய சகோதரர்கள்லாம் இருக்காங்க, என்னுடைய மச்சான் இருக்கான், இவங்க எல்லாத்தையும் எப்படி சண்டை போடுறது அப்படின்ட்டு எல்லாரும் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான. தோஷ புத்தியாக விமுகஸ்ய தோஷ புத்தியாக, தோஷ புத்தி அப்படின்னா தப்பான புத்தினால இவங்க எல்லாத்தையும் ஸ்வஜன விதாத் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறான். குமதி மர்ஹதத் ஆத்ம வித்யாயக சரணரதி பரமஸ்ய தஸ்யமேஸ்து. அந்த அர்ஜுனனுடைய அறியாமையை போக்குவதற்காக கிருஷ்ணன் என்ன பண்றாரு, பகவத்கீதை அப்படின்னு ஞானத்தை சொல்லி கொடுத்தாராம். கிருஷ்ணர் பகவத்கீதை ஏன் சொல்லி கொடுத்தாரு, சண்டை போடுறதுக்காக சொல்லி கொடுக்கல, அந்த அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை போக்குறதுக்காக சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ற, அர்ஜுனோட இஷ்டம். கிருஷ்ணர் என்ன பகவத்கீதை பேசி முடிச்சுட்டு சொல்லி விட்டார், இதுக்கப்புறம் நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோவ, விட்டுட்டா நான் இதைதான் செய்யணும் அதான் செய்யணும்னு சொல்ல, இது நல்லது இது கெட்டது, இது உன்னுடைய தர்மம் இது அதர்மம், இதை செஞ்சா இப்படி பலன் கிடைக்கும், இதை செஞ்சா இப்படி பலன் கிடைக்கும், இதை செஞ்சா எனக்கு சந்தோஷமா இருக்கும், இதை செஞ்சா உனக்கு தீங்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. இது மேல உன்னுடைய புத்தியை வச்சு என்ன பண்ணணும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் விட்டாராம். சோ கிருஷ்ணர் அங்க செஞ்சது என்ன அப்படின்னா, அர்ஜுனனுடைய அந்த அறியாமை அப்படிங்கிற தோஷத்தை மட்டும் போக்குவதற்காக கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, இந்த பகவத்கீதை அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு ஸ்வண்டிகமம் அபஹாய மத் பிரதிஜ்ஞாம் ரிதமதிக்ரதும் அவப்ளுதோ ரதஸ்தா த்ரிஜதரரசனோ அப்யயாச்சலாக்துர் ஹரிவஹந்தும் விபகம் கதோத்தரியஹ. இங்கதான் முக்கியமான விஷயத்துக்கு வர, எப்படி கிருஷ்ணர் என்னுடைய சத்தியத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்ற. பீஷ்ம பிரதிஜை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பீஷ்மர் பிரதிஜை பண்றார். இந்த விஷயம் மகாபாரதம் இருக்கு. இந்த விஷயத்தை விஸ்தாரப்படுத்தி சுரதாசர் தன்னுடைய சரித்திரத்தினுடைய காவியத்துல ரொம்ப அதிகமா பேசியிருக்கார். என்ன ஆகுது அப்படின்னா, 10 நாள் போர், 18 நாள் போர்ல 10 நாள் போர் பீஷ்மரே பண்றார். சோ பீஷ்மருடைய போர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய துரியோதனன் என்ன பண்றான் அப்படின்னா, ரொம்ப கோவப்பட்டு பீஷ்மரை திட்ட ஆரம்பிக்கிறான். நீ போர் பண்றது சரியில்லை, கர்ணனா இருந்ததுதான் எப்பயோ போரை நடத்தி முடிச்சிருப்பான், நீ பாண்டவ பட்சமா பாத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குத்துற மாதிரி பேசுறான். பீஷ்மருக்கு கோவம் வந்துருச்சு. நீ சொல்லிட்டு இருக்க கர்ணன் இதை பண்ணிடுவான் அதை பண்ணிடுவான் அப்படின்ட்டு, உனக்கு புரியல, கர்ணன் கிட்ட ஒண்ணுமே கிடையாது. கர்ணன் இது வரைக்கும் 3 முறை என்ன பண்ணிருக்கான், அர்ஜுன தோத்து போயிருக்கான். கர்ணன் கிட்ட சக்தியே கிடையாதுடா, நான் போன பின்னாடி உனக்கு புரியும். கர்ணன் ஆக்சுவலா மகாபாரத போர்ல பார்த்தோன்னா ஒரே ஒரு நாள் தான் போர் பண்ணுவான் கர்ணன், அவனுக்கு அதுக்கு மேல திறமை கிடையாது. ஆனா பீஷ்மர் என்ன பண்ணாரு, 10 நாள் போர் நடத்தி இருக்காரு. சோ அவ்வளவு பராக்கிரமத்தை வெளிக்காட்டினாலும் இவன் என்ன பண்ணல, திருப்தி அடையல. சோ அதனால என்ன பண்றாரு, பீஷ்மர் ஒரு சபதம் எடுக்கிறார். நாளைக்கு என்னுடைய ஆயுதத்தை என்னுடைய போரை பங்கம் பண்ணல அப்படின்னா நான் நாளைக்கு அபாண்டவத்தை பண்ணிடுவேன், அபாண்டவர்களா பண்ணிடுவேன், பாண்டவர்களை இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் கொடுக்குறாரு. சபதம் கொடுத்துன்னு எல்லாரும் சங்கநாதம் செஞ்சாங்க, எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. துரியோதனன் சந்தோஷப்படுறான், நாளைக்கு பாண்டவர்கள் ஒளிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆனா அவன் சரியா கேட்கல. பீஷ்மர் என்ன சொன்னாரு, நாளைக்கு என்னுடைய போர் நிக்கல அப்படின்னா, போர் தடை பெறல அப்படின்னா நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றாரு.
சொல்லி முடிச்சு என்ன பண்ணாரு, நைட்டு போயிட்டு தன்னுடைய ஆயுதத்தெல்லாம் வந்து கூறுபடுத்திட்டு இருக்காரு. இந்த விஷயம் வந்து திரௌபதி தெரிய வருது. திரௌபதி என்ன பண்றா அப்படின்னா இப்ப யோசிக்கிறா, என்ன பண்றது தெரியல. பீஷ்மர் சபதம் கொடுத்துட்டாரு, பீஷ்மர் சபதம் பண்ணிட்டாருன்னா நாளைக்கு நான் வந்து சுமங்கலித்தன்மை இழக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பயப்படுற. அப்பதான் கிருஷ்ணர் அங்க வர. சோ கிருஷ்ணர் வந்து என்ன பண்ற, திரௌபதி கேட்கிற, என்னம்மா நீ போர்க்களத்துக்கு வந்திருக்கிய, உனக்கு எல்லாம் வசதி இருக்கா, சாப்பாட சரியா கிடைக்குதா, தூக்கம் வருதா, என்ன எப்படி போயிட்டு இருக்குன்னு சும்மா தமாஷா பேசிட்டு இருக்க. பேசிட்டு இருக்கும்போது திரௌபதி சொல்ற, அண்ணா உனக்கு விஷயம் தெரியாத, என்னமாச்சு, இந்த மாதிரி பீஷ்மர் சபதம் பண்ணிருக்கார். என்ன சபதம் பண்ணிருக்கார், இந்த மாதிரி நாளைக்கு பாண்டவர்கள் எல்லாத்தையும் கொல்ல போற அப்படின்னு சபதம் பண்ணிருக்காரு. பாண்டவர்களோ கொல்ல போறன்னு சபதம் பண்ணிருக்காரா, பீஷ்மர் சபதம் பண்ணிருக்காரா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு கிருஷ்ணர், தன்னுடைய அங்கவஸ்திரத்தோட துண்டை தூக்கி தள்ள போட்டு உட்காந்துட்டாரு. அவரும் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. திரௌபதி கேட்கிறா, என் கூட சேர்ந்து அழுகிறதுக்காக அவனை கூப்பிட்டேன், என் கூட சேர்ந்து நீ அழுதுட்டு இருக்க, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுவான்னு பார்த்தா நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட பின்னாடி அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்லாரா, சரி இதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க ஒரு பெரியவர் இருப்பார், அவர்கிட்ட என்ன பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கும், அவர்கிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அப்படின்னா உன்னுடைய பாண்டவர்களுடைய அழிக்கனுடைய கணவர்கள் நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாராம் கிருஷ்ணர். எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னா பீஷ்மருடைய அந்த இடத்த கூட்டிட்டு போறாரு, அவருடைய டென்ட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. ஆனா தெரியாது திரௌபதி போன பிறகு அங்க யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் தெரியுது. என்ன பண்றா, இவ போயிட்டு நமஸ்காரம் பண்றான். நமஸ்காரம் பண்ண பிறகு பீஷ்மர் சொல்றாரு, தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் கீழே விழுவுறா, தீர்க்க சுமங்கலி பவா, மறுபடியும் கீழே விழுகிறார். இப்படி 5 தடவை கீழே விழுவுறா. 5 தடவை என்ன பண்றாரு, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்லிட்டே இருக்க. சொன்ன பின்னாடி என்ன இது, இன்னைக்குதான் ஜபமா, எனக்கு சும்மா நீ விழுந்துட்டே இருக்க, என்னமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப திரௌபதி கேட்கிறா, சுவாமி நீங்க உண்மையாதான் சொன்னீங்களா, இல்ல சும்மா ஏதோ சொல்லணும்ன்றதுக்காக நீங்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஏன் சொல்லணும்னு சொல்லுவாங்க, சும்மா வேற ஒண்ணு சொல்லுவாங்க, வரம் வேற ஒண்ணு கொடுப்பாங்களா, நான் பீஷ்மன், நான் எதை சொன்னாலும் அது உண்மைதான், கண்டிப்பா பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவருக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்கும், ஓ பீஷ்மரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாக்குற. பார்த்தோன்னே அவரும் பாக்குற, ஓ திரௌபதி ஆமா நீ, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் ரொம்ப கோவப்படல, சந்தோஷப்படுறாரு. ஆனா அவர் கோவம் எல்லாம் திரௌபதி யார் கூட்டிட்டு வந்தா இங்க, திரௌபதி யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வரலன்னா இந்த மாதிரி காரியம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு வெளில பார்க்க வராராம். பார்க்க வந்தா கிருஷ்ணன் என்ன பண்றாரு, தன்னுடைய மஞ்சள் நிறைய ஆடைய தலையில முக்காடு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. திரௌபதி வெளில வந்து சரி வாமா போலாம் சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்காராம். பீஷ்மர் சொல்ல, நில்லு அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணன் நிக்கிறார். இதெல்லாம் உன் வேலைதானா, நீ பண்ண வேலைதான் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட நான் என்ன சுவாமி பண்ணேன், நான் ஒண்ணும் பண்ணவே இல்லை, அந்த திரௌபதி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லி கேட்டா, நான் கூட்டிட்டு வந்தேன், நான் வந்த வேலை இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நினைக்கவே இல்லை. என்ன வேலை முடிஞ்சது, நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, உள்ளார அவங்க கணவர்களை கொல்ல மாட்டீங்க, தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க, அது சத்தியன்னு வேற சொல்லிட்டீங்க, நான் வந்த வேலை முடிஞ்சு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது நான் ஒத்துக்க மாட்டேன், இது வந்து ஏமாத்துற வேலை, நான் முதல்ல பண்ண விஷயத்த நீ வந்து என்ன ஏமாத்தி என்ன வந்து இப்படி நீ சத்தியம் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது, ஏன் சுவாமி என்ன சும்மா ஏமாத்துறீங்க சொல்றீங்க, நான் என்ன ஏமாத்தினேன், திரௌபதி அப்படியே கூட்டிட்டு வந்தேன், நீங்க என்ன பண்ணிருக்கணும், திரௌபதியோட முகத்தை பார்த்துட்டு சத்தியம் அவளுக்கு வந்து வரம் கொடுத்திருக்கணும், நீங்க முகத்தை பார்க்காம வரம் கொடுத்துட்டு நீங்க ஏமாந்து போயிட்டு நான் ஏமாத்துறேன் நான் என்ன செய்யறது, நீங்க தான் ஏமாந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. பீஷ்மர் கோவம் வந்துருச்சு. பீஷ்மர் சொல்றாரு, இதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு, நான் முதல்ல பண்ண சத்தியத்தை நான் வந்து காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணர் சொல்றாரு, அப்படியா, அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சத்தியம் பண்ணிருக்கீங்க, என்ன சத்தியம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஷிகண்டி அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்தா அப்படின்னு நீங்க சண்டை போட மாட்டீங்க அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கேட்கிறேன். ஞாபகம் இருக்கு, அப்ப நீங்க முதல்ல அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சண்டை பண்ணி நான் அதை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, நாளைக்கு அந்த ஷிகண்டி எந்த திண்ணையில படுத்துட்டு இருக்கானோ அவனை போய் மூஞ்சில தண்ணியை விட்டாவது அவனை கூட்டிட்டு வந்து ரதத்துல உங்க முன்னாடி நிறுத்த போறேன், நிறுத்திட்டு நான் வந்து உங்களை அடிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பீஷ்மருக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. ஏன்னா நீ வந்து இப்படி ஏன்னா கண்டிப்பா தெரியும் பீஷ்மருக்கு வந்து இதுதான் கதின்னு தெரியும், இருந்தாலும் என்ன பண்றாரு, கொஞ்சம் கோவமா பேச ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணர் கிட்ட கோவமா விளையாட்டா பேச ஆரம்பிக்கிறான். நான் வந்து கங்கைக்கே மகனா பிறந்தது உண்மையா இருந்துச்சுன்னா, சந்தனு மகாராஜன் எங்க அப்பா அப்படிங்கிறது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, நான் இத்தனை நாளா பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, நான் தர்மத்தை கடைபிடிச்சது சத்தியத்தை கடைபிடிச்சது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, நான் பித்ருலோகத்தை அடைவது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, நாளைக்கு உன்னுடைய சத்தியத்தை நான் உடைக்க போறேன். என்ன சத்தியம், நான் வந்து போர்க்களத்துல ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு கிருஷ்ணர் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு, அந்த சத்தியத்தை நான் உடைக்க போறேன், அப்படி இல்லைன்னா என் பேர் பீஷ்மனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சபதம் கொடுக்குறாரு. சபதம் போட்ட கிருஷ்ணர் ரொம்ப சிரிச்சுட்டே போறாரு, ஏன்னா நடக்க போகுது, ஏன்னா நாளைக்கு எல்லாத்தையும் உடைக்க போறார்,
பீஷ்மர் தான் வெற்றி கொள்ள போறார், பீஷ்மருடைய சத்தியம் தான் நிலைக்க போகுது அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு தெரியும். ஏன்னா கிருஷ்ணனுடைய சத்தியத்தை காட்டிலும் தன்னுடைய பக்தனுடைய சத்தியத்தை தான் கிருஷ்ணர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். சோ இது நாளைக்கு கண்டிப்பா நடக்கும். என்ன பண்றாரு, கிருஷ்ணரும் சிரிச்சுட்டு போயிட்டார். நாளைக்கு சண்டைக்கு பீஷ்மர் வரார். சோ இத்தனை நாள் போட்ட சண்டை வேற, இது வரைக்கும் போட்ட சண்டை வேற. இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னா ஹரிரிவ ஹந்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி எப்படி இருக்காரு அப்படின்னா பீஷ்மர் வரும்போது ஒரு சிங்கம் வந்து எப்படி கர்ஜித்து அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய எலி எல்லாம் ஓடி போயிடும், அந்த மாதிரி பீஷ்மர் வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய பாண்டவ சைன்யம் ஓடுதான், பயப்பட்டு ஓடுதான். எல்லாரும் அப்படி பயந்து போயிட்டாங்களா பீஷ்மருடைய பராக்கிரமத்தை பார்த்து. அப்படி சண்டை போறாரு அன்னைக்கு. இந்த சண்டையை பார்த்துட்டு அர்ஜுனனே பயப்பட ஆரம்பிச்சிட்டானா. அர்ஜுனன் கூட சொல்றான், கிருஷ்ணா நம்ம போயிடலாம், தூரமா போயிடலாம், பீஷ்மர் இன்னைக்கு வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு, நம்மள அடிச்சிடுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்லண்டே, என்னடா இப்படி பயந்தாங்கொழியா இருக்கவனுக்கு நான் வந்து ரதத்தை கொண்டு வந்தேன், வாடா என்ன ஆகும்னு பார்த்தலாம்னு சொல்லிட்டு இழுத்துட்டே போறாரு. இழுத்துட்டு போனா என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணர் கொண்டு போய் பீஷ்மர் பண்ணி நிறுத்திட்டார். பீஷ்மர் என்ன பண்ணாரு, இப்ப பயங்கர கோவத்தோட தன் கிட்டக்கூடிய எல்லா சக்தியும் உபயோகப்படுத்தி அர்ஜுனன் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அர்ஜுனனை அடிச்சு அடிச்சு எப்படி இருக்காரு, ஸ்வனிகமம் உபஹாய மத் பிரதிஜ்ஞாம் ரிதம் அதிக்ரதும் அவப்ளுதோ ரதஸ்தஹ திருததரரசரணோ அப்யச்சலாக்துர் ஹரிரிவ ஹந்தும் விபம் கதோத்தரியஹ. அர்ஜுனன் அடிச்சு 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 அர்ஜுனன் கீழே விழ போறான், இனிமே தாங்க மாட்டான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கிருஷ்ணன் என்ன பண்றாரா, மேல இருந்து தொப்புன்னு கீழே குதிக்கிறார். உடஞ்சி போன ஒரு சக்கரத்தை எடுக்கிறார். பீஷ்மா பீஷ்மா ஹதஹா அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் இப்ப கொல்ல போறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை தூக்கிட்டு ஓடி வராரா. பீஷ்மர் கீழே போட்டார். கிருஷ்ணா வா என்ன வந்து கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தை கீழே போட்டார். அந்த விஷயத்தை இங்க சொல்றாரு, ஹரிரிவ ஹந்தும் விபம் கதோத்தரியா அப்படின்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ணர் ரொம்ப எப்படி வந்தாரா, கோவத்துல வரும்போது எப்படி ஆகுமோ அப்படியே போயிடுச்சான். அவருடைய சிண்டு அவிழ்ந்து போயிடுச்சான். மேல இருக்கக்கூடிய துணி எல்லாம் கீழே விழுந்துருச்சான். அந்த துணி விழுந்தது கூட தெரியாம, சிண்டு அவிழ்ந்தது கூட தெரியாம என்ன பண்றாரா, அந்த சக்கரை தூக்கிட்டு ஓடி வராரு. கதோத்தரியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கதோத்தரியா அப்படின்னா அர்ஜுனா நீ கவலைப்படாத, அந்த பீஷ்மரை கொண்டு உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணருக்கு வந்து அர்ஜுனுக்கு ஒரு சால்வை போட்ட மாதிரி கதோத்தரியா அந்த உத்தரியத்தை போட்டு வராரு. அப்புறம் வரும்போது உனக்கு வந்து இது வந்து விஜய் கொடியா இருக்கட்டும், நீ வெற்றி பெற்ற கொடியா இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த கொடி மாதிரி போட்டு வரானா தன்னுடைய சால்வையை. நம்ம இந்த பஸ்ஸுக்கெல்லாம் சீட்டு போடுறது என்ன பண்ணுவோம், கர்ச்சீஃப் போட்டு போவோம். அந்த மாதிரி இந்த பார்த்த சாரதி அப்படிங்கிறது என்னுடைய ஸ்தானம், நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தன்னுடைய சால்வையை போட்டு போற மாதிரி போறாரா. சோ அப்படி போகும்போது என்ன பண்றாரா, சொல்றாரா, நான் பாரு ஏமாத்திட்டு வரல, நான் மேல தலையை துண்டு போட்டு ஒன்னு சாகடிக்க வரல, நான் சால்வை கூட இல்லாம நான் தான் கிருஷ்ணன், நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா கொல்ல வராராம். அதனால அந்த உத்திரையத்தை கீழே போட்டு போறாராம். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணனோட இதயத்துல லட்சுமி இருக்காங்க. சோ அந்த உத்திரையத்தை கீழே போட்டு போகும்போது லட்சுமி கடாட்சம் அந்த பீஷ்மருக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த கதோத்தரியா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி அந்த உத்திரையத்தை கீழே போட்டு அந்த பீஷ்மர் நோக்கி ஓடி போறாராம். அப்படி எப்படி ஒரு சிம்மமானது எவ்வளவு பெரிய யானையா இருந்தா சிங்கம் என்ன பண்ணும், ஒரு எத்தி யானையோட தலையில உட்கார்ந்து ஒரு அடி அடிச்சு அதனுடைய கபாலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயத்தையும் வெளியெடுத்து எப்படி கொல்லுமோ, ஒரு யானையை கொல்லுமோ, அது போல என்ன பண்றாரு, கிருஷ்ணர் கீழே இறங்கி பீஷ்மரை கொல்ல போறாரா. கிருஷ்ணர் இப்படி ஓடுறத பார்த்த உடனே அர்ஜுனன் என்ன பண்றான், கிருஷ்ணனுடைய காலை பிடிச்சுக்கிட்டான். காலை பிடிச்சி கிருஷ்ணா வேண்டாம், கிருஷ்ணா வா, கிருஷ்ணா கிருஷ்ணா வேண்டாம், கிருஷ்ணா வா, கிருஷ்ணான்னு சொல்லி சொல்றான். அர்ஜுன கிருஷ்ணன் சொல்லி விட்ரா அர்ஜுனா நீங்க பாத்துக்கலாம், விட்ரா அர்ஜுனா நீங்க பாத்துக்கலாம், இன்னைக்கு நான் முடிக்க போறேன் அந்த பீஷ்மனை விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்றான். இவனு விடாம என்ன பண்றான், காலை இழுத்துட்டே போறான். கடைசியில் என்ன பண்றாரு, நிறுத்திட்டார். சித விஷிகஹதோ விஷீர்ணதம்ஷ க்ஷதஜ பரிப்ளுதோ ஆத்யதாயினோ மே பிரசபம் அபிசசார மத்பதார்த்தம் சபவது மே பகவான் கதிர் முகுந்தஹ. மத்பதார்த்தம் என்னை வதம் செய்வதற்காக சசார பிரசவம் அபிசசார அப்படின்னு சொல்லி சொல்ற. அவ்வளவு வேகமா ஓடி வந்தியப்பா. அந்த ஓடி வர்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வீரமான காதலன் தன்னுடைய காதலியை நோக்கி எப்படி அன்போட ஓடி போவானோ அந்த மாதிரி என்ன பண்ண, நீ வந்து அவ்வளவு உன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுவதற்காக உன்னுடைய உடம்புல ரத்தம் சொரிந்துட்டு இருக்கு, மேல வந்து அவ்வளவு அன்பு தொளிச்சு இருக்கு, உன்னுடைய முகத்துல வந்து அவ்வளவு கீழே இருக்கக்கூடிய தூசை எல்லாம் ஒட்டிட்டு இருக்கு, மேல துணி கூட இல்லாம என்ன பண்ற, நீ வந்து ஓடி வந்த என்ன அடிக்க வந்த. ச பவத்துமே பகவான் கதிர் முகுந்தா. அப்படிப்பட்ட பகவானுடைய தியானம் என்னுடைய மனசுல இன்னைக்கு கொடுக்கட்டும். விஜயரத குடும்பா தத்தோத்ரே திருதஹய ரசிமத் ஸ்ரீயே பகவதி ரதிரஸ்து மே முமூர்ஷோர் யமஹ நிஹ்ரீக்ஷ ஹதகத ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரூபத்தையே மறுபடியும் தியானம் பண்றார். தியானம் பண்ணிட்டு கடைசியில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கோபியர்கள் மேல தன்னுடைய தியானத்தை வந்து மாத்த ஆரம்பிக்கிறார். லலித கதி விலாசவல் குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானஹ கிருதமனுகிருதவதய உத்மதாந்தஹ பிரகிருதி மகான் கில யஸ்ய கோபவத்வஹ.
அவர் சொல்றாரு, பகவானை அடைவதற்காக கபில பகவான், அதாவது பதஞ்சலி போன்ற ரிஷிகள் என்ன பண்ணிருக்காங்க, யம நியம ஆசன பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படின்ட்டு 8 அஷ்டாங்க வந்து வகுத்து கொடுத்தாங்க ரிஷிகளுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பிரகலாதன் வந்தார். பிரகலாதன் வந்து என்ன பண்ணாரு, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்வர்ணம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, 9 படிகளை வந்து அவர் கொடுத்துட்டு போனார் பக்தியில முன்னேறதுக்கு. இந்த கோபியர்கள் வந்து வித்தியாசமான ஒரு வழியை கொடுத்தாங்களா பகவான் அடையறதுக்கு. அது எப்படிப்பட்ட வழி அப்படின்னு அங்க சொல்றாங்க, லலித கதி விலாச வல்குஹாச அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா பகவானே வந்து அந்த கோபியர்களுக்கு குருவா இருந்து அந்த கோபியர்கள் கிருஷ்ணருக்கு எப்படி பக்தி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணரே கத்துக் கொடுக்கிறார். என்ன சொல்றாங்க, பிரணய நிரீக்ஷண கல்பித்தோருமானக அப்படின்னா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த கோபியர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த கோபியர்களுக்கு சேவை செய்யும் விதமாக கிருஷ்ணர் என்ன பண்றாரா, நடனம் ஆடுறாராம், பாடுறாராம், நடந்து காட்டுறாராம். இப்படி எல்லாம் செய்யும் பொழுது அந்த கோபியர்கள் என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் எதெல்லாம் செய்யறாங்களோ அவங்க என்ன பண்றாங்களா, அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். கிருத்தம் அனுகிருத்திய, அந்த கிருஷ்ணர் எப்படி பண்றாரோ அதே போல கோபியர்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உண்மதாந்தா, அப்படி செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சா கிருஷ்ணர் மேல அவ்வளவு ஒரு அன்பு வர ஆரம்பிச்சிருக்கான். பிரகிருதி மகான் கீழே எஸ்ய கோபவத்வா, அப்படி செஞ்சு செஞ்சு அந்த கோபியர் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா கிருஷ்ணமயம் ஆயிட்டாங்களாம். அவங்களுடைய முழு சொரூபம் எப்படி போயிடுச்சு அப்படின்னா கிருஷ்ணராகவே மாறிட்டாங்களாம். ஒரு குழந்தை என்ன பண்ணுன்னா கண்ணாடி வச்சு விளையாண்டுட்டு இருக்கும். கண்ணாடியில இருக்கிறது தன்னுடைய பிரதிபிம்பம் தான் அப்படிங்கிறது கூட தெரியாம அந்த பிரதிபிம்பம் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து ரசிச்சு எப்படி சிரிக்குமோ அந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கோபியர்கள் செய்யக்கூடிய சேஷ்டையை பார்த்து இவர் ரொம்ப ரசிக்கிறாரு. உண்மையில அந்த கோபியர்களும் கிருஷ்ணனுடைய சொரூபம் தான், கிருஷ்ணனுடைய பிரதிபிம்பம் தான், கிருஷ்ணனுடைய விரிவாங்கம் தான். அந்த கோபியர்கள் செய்யக்கூடிய அந்த அன்பான அந்த சேஷ்டங்களை பார்த்து கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரா. இங்க சொல்றாரு, அப்படி கோபியர்களுக்கு கட்டுப்பட்டிய நீ வந்து அர்ஜுனனுக்கு கட்டுப்பட்டு நீ தேரோட்டியா இருந்த, அர்ஜுனனுக்கு கட்டுப்பட்டு நீ வந்து என்ன பண்ண, இங்க தூதுவனாலாம் இருந்த. ஆனா இது ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா, அந்த கோபியர்கள் நீ கட்டுப்பட்டு என்ன பண்ண, அந்த கோபியர்களுடைய அடிமையாகவே மாறிட்ட, அவங்களுக்கு நீ சேவை பண்ணிட்டு இருந்தியே. அப்படிப்பட்ட கோபியர்கள் அப்போ நான் சேவை பண்ணலையேப்பா. ஏன்னா என்னுடைய சேவை எப்படி இருந்துச்சு, ரொம்ப முரட்டுத்தனமான பக்தியா இருந்துச்சு. உன்னை போட்டு அடிச்சு உன்னுடைய உடம்புல ரத்தத்தை பார்த்து இதுதான் என்னுடைய பக்தியா இருந்துச்சு. ஆனா கோபியர்கள் எப்படி பண்ணாங்க, லலித கதி விலாச அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த கிருஷ்ணனுடைய பாதமான தன்னுடைய மார்புல பட்டா கூட அந்த மார்பனுடைய சொரசொரப்பு தன்மையானது கிருஷ்ணனுடைய பாதத்தை ஏதாவது காயம் படுத்திடுமோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயப்படுவாங்களாம். கிருஷ்ணனுடைய பாதம் ஏதாவது காயம் பட்டுடுமோன்னு பயப்படுவாங்களா. அப்படி அவங்க உன்னை வந்து அவ்வளவு ஒரு மிருதுவா பாத்துக்கிட்டாங்க, எங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபியர்களுடைய பக்திக்கு நமஸ்காரம் பண்றார். கண்டிப்பா கோபியர்கள் நினைக்காம எந்த கிருஷ்ண பக்தரும் கிடையாது. சொல்லி முடிச்சுட்டு, முனிகணன் ரிபவரிய சங்குலாந்தஹ சதசயுஷ்டிர ராஜசூரிய ஏஷாம் அர்ஹணமுபபேத ஈக்ஷணியோ மம திருஷி கோச்சர ஏவ ஆவிராத்மா. அப்படி பல விஷயத்துல ஞாபகப்படுத்தார். ராஜசூரிய யஜ்ஞத்துல அவனை எப்படி வழிபட்டேன் அப்படின்ட்டு அங்க நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டார். தமிஹமிஹம் மதம் அஜி ஷரீர பாஜம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதமாத்ம கல்பிதானாம் பிரதிதிருஷம் இவ நைகதார்க்கமேகம் சமதிகதோஸ்மி விதூத பேத மோஹா. கடைசியில முடிக்கிறார், இப்படி பல்வேறு விதமான ரூபத்துல உன்னை பார்த்து நான் தரிசனம் பண்ணிட்டேன், பல்வேறு விதமான ரசத்துல உன்னை வந்து பார்த்திருக்கேன். சோ என்ன பண்ணு, இப்ப எல்லா விஷயத்தையும் நான் மறுபடியும் தியானத்துல கொண்டு வந்து உன்னை இந்த பார்த்த சாரதியா மறுபடியும் இந்த போர்க்களத்துல நீ எப்படி எனக்கு காட்சி கொடுத்தியோ அப்படி ஒரு காட்சியோட என்ன பண்ற, உன்னை பார்த்துக்கிட்டே என்னுடைய உடலை விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை நேரடியாக பார்த்து கொண்டு என்ன பண்றாரு. இது வரைக்கும் ஆயிரம் விஷயங்களை பேசிட்டு இருந்த அந்த பீஷ்மர் எப்படி இரவு நேரத்துல காலையிலிருந்து எல்லா பறவைகளும் பேசிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் பேசிட்டு இருக்கும். இரவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மரத்துல எல்லாம் நிசப்தமா அமைதியா அடங்கி போயிடும். அது போல பல்வேறு ஆயிரக்கணக்கான விஷயங்களை பேசக்கூடியவர், ஆயிரக்கணக்கான குடும்பத்தை பாதுகாத்தவர், ஆயிரக்கணக்கான யுத்தத்தை செஞ்ச அந்த பீஷ்மர் என்ன பண்றாரு, இப்ப தன்னுடைய சுவாசத்தை நிறுத்திக்கிட்டு பகவானுடைய சிந்தனை மேலேயே தன்னுடைய தியானத்தை வச்சு கண்ணை மூடிட்டாரு. சோ அப்படி பீஷ்மர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தனக்கு எந்த விதமான பரிவாரங்களும் இல்லாம, குழந்தைகளும் இல்லாம என்ன பண்ணிட்டாரு, உயர விட்டார், பிரம்மச்சாரியாவே உயர விட்டார். சோ அந்த பீஷ்மருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அந்த பீஷ்மருக்கு யாராவது என்ன பண்ணும் அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கணும், அந்த பீஷ்மருக்கு புண்ணியத்தை கொடுக்கணும். ஏன்னா புத்திரர்கள் அதுதான் இருக்காங்க. புத்திரர்கள் எதுக்காக இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய பெற்றோர்களை பாதுகாக்கிறதுக்காக தர்ப்பணம் கொடுக்கணும், அதெல்லாம் சொல்றது உண்டு. சோ அப்படி பீஷ்மருக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக பீஷ்மரை தன்னுடைய
தந்தையாக நினைச்சு அவருக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த பீஷ்ம பஞ்சகம் அப்படின்ற விஷயம் இருக்கு. இந்த பீஷ்ம பஞ்சகத்தோட கடைசி நாள் இன்னைக்கு எல்லா பிராமணர்களும் எல்லா பக்தர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, பீஷ்மரை தன்னுடைய தந்தையாக நினைத்து பீஷ்மருக்கு எல்லா விதமான தர்ப்பணங்களும் செஞ்சு பீஷ்மரை வழிபடக்கூடிய ஒரு விசேஷமான நாள் தான் இன்னைக்கு இந்த பீஷ்ம பஞ்சகம் அப்படி சொல்லக்கூடிய நாள். இந்த பீஷ்ம பஞ்சகத்தில் நம்ம இப்படிப்பட்ட அந்த பீஷ்மருடைய சரித்திரத்தை கேட்டோம். ஸோ அதனால நம்மளும் அந்த பீஷ்மருடைய உறுதியை எடுத்துக்கிட்டு அவர் இங்க அற்புதமான பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பகவானை எப்படிலாம் தியானம் பண்ணணும், எப்படிலாம் பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை சொல்லியிருக்கார். பல ரகசியமான விஷயங்களை சொல்லியிருக்கார். நமக்கு